ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நாளை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்குது. ஸோ எப்படி ரிசல்ட் பார்க்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஜி வெப்சைட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிஜி வெப்சைட்டுக்குள்ளே போங்க, dge.tn.government.in. இதில் ரிசல்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் tnresult.nic.in இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கான ரிசல்ட்டு TNHSC ரிசல்ட் இஸ் accepted on Tuesday 14 May 2024 9:30 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தாலும் சரி, அப்படின்னா dgresult.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் பார்க்குறதுக்கு ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு இந்த மாதிரி ரிசல்ட் ஷோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு HSC +1 அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுன்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி HSC +1 அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது, ரிசல்ட் அப்டேட்டு, லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா 600க்கு எடுப்பீங்க, எந்த சப்ஜெக்ட்டில் சென்டர் மார்க் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஐடியா தான் எப்படி 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறது மொபைல் ஃபோனில் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.